பூவர்மன் சுமந்து சென்ற ஏகாலி மழையினால் கரைந்த உவர்மன் திருநீறு போல் தோன்ற பட்டன் கட்டிக்கொண்டு பவனி மேல் சேர யானையை விட்டிறங்கி மண்மிசை வீழ்ந்து பணிந்தனர் என்றால் அவருக்கு திருநீற்றின் மீது இருந்த பெருமதிப்பு நினைத்தற்குரியதும். அடிவண்ணான் என்று ஏகாலி வணங்கி கூறியும் அடிச்சேரன் என்று எதிர்மொழி கூறி திருநீற்றை நினைப்பித்தீர் என்று கூறிய அவர் தாழ்வு என்னும் தன்மையை மறக்கலாகாது. பூஜையின் முடிவில் நடேச பெருமானது சிலம்பொலி கேட்கும் பெருமை பூண்டவர். அத்தகையாருக்கு ஆரூரரை அறிவித்து நட்பு கொள்ள செய்த சிவபெருமானது அருளாடல் மகிழ்தற்குரியது. திருச்சிற்றம்பலம். சேரர் ஆரூரருக்கு தந்த நிதிகளை திருமுருகன் பூண்டியில் சிவகணங்களை கொண்டு பறித்து பின் தந்த இறைவரது செயல் தமது அன்பிற்கு தாமே பொருள் தர வேண்டும் என்ற கருணை தரத்தை காட்டுகின்றது. திருவையாற்றிலிருந்து திருமழப்பாடு செல்லும் போது காவிரி ஆற்றின் வெள்ளம் விலகி வழிவிட்ட தன்மை ஐம்பெரும் பூதங்களும் அடியாருக்கு அடங்கி பணியும் என்பதனை தெரிவிக்கின்றது. சுந்தரர் வரலாற்றில் மிக மிக உயர்ந்த பெருமையுடையது முதலை வாய்ப்பட்ட மதலையை எழுப்பியதும். அரவ தீண்ட இறந்த மதலையை எழுப்பிய திறத்தினும் எலும்பை பெண்ணாக்கிய திறத்தினும் எலும்பும் முதலையும் நீரும் இல்லாத நிலையில் அம்மதலையை வருவித்து வழங்கிய வன்மை மிக மிக அற்புதமானது. இதனை சிவபிரகாசரம் வியந்துரைக்கின்றார். போதமுண்ட பிள்ளை என்பு பொறுக்கண் மாது செய்ததே காதல் கொண்டு சொல்லின் மன்னர் கண் மிதப்ப உய்ந்ததோ வாய் திறந்த முதலை கக்க மகனை நீ அழைத்ததோ யாது நம்பியரிது நன்றே எனக்கு அம்ப வேண்டுமே.